தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனையே நீர் எங்களுக்காக தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய மேலான அன்பிற்காகவும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருள் அகன்று ஒரு வெளிச்சம் பெறுகிற உம்முடைய அந்த மேலான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவித்தாரும். நீர் தருகிற சமாதானத்தையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எல்லோருடைய இருதயத்திலையும் குடும்பத்திலையும் ஆண்டவரே நீர் பிறக்கிற நாளாக மாற நீர் உதவி செய்யும். மீன் பிரச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிகள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவதாக பாடல் எண் 562 நாம் பாடுவோம். பாடல் எண் 562. பிறந்தார் பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து இந்த பூமியில் நம் வாழ்வில் இருந்த இருளையெல்லாம் நீக்கி ஒளியில் பிரவேசிக்கிற நல்ல ஒளியின் பிள்ளைகளாக அந்த பூமியில் மாற்றின நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி அவர் பிறந்த பிறப்பை மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். பிறந்தார் பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலகின் மானிடர் மேல் அவர் பாசம் வைத்தவரே. பாவ உலகின் மானிடர் மேல் அவர் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையில் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையில் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர்
பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் இருந்திருப்போம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். மன்னவரை வாழ்த்துவோம். விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர் என்ற பாடலை பாடுவோம். அவர் இந்த பூமியில் நமக்காகவே பிறந்து நமக்காக ஒரு மாதிரியான வாழ்க்கையும் முன்னே நமக்காக வைத்து சேர்ந்த நல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம் வாழ்வின் பாதையில் தனிமை என்ற பேச்சிற்கு இடமில்லை. ஏன்னா அவரை நல்ல மேய்ப்பராய் நம்ம கூட இருந்து நடத்துகிற நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் விண்ணில் உள்ள நம்முடைய ஆண்டவர் மண்ணில் நம்மை தேடி வந்து ஏழ்மை கோலம் அவர் தேர்ந்தெடுத்து நமக்காகவே யாவற்றையும் செய்து முடித்து ஒரு அடிச்சுவடுகளை நமக்காக வைத்து சென்ற நல்ல ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். மன்னவரை வாழ்த்துவோம். விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவன் அவர். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். மன்னவரை வாழ்த்துவோம். விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே. வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். மன்னவரை வாழ்த்துவோம். விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே. வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார். தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார். தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். தம் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தெய்வம் ஒருவரே. உன் வாழ்வை நேராக மாற்ற வல்லவர் இரட்சகரும் அவரே. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். மன்னவரை வாழ்த்துவோம். விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே. வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். அன்பின் மாதிரியானவர்.
அழகில் என்றென்றும் சிறந்தவர், உலகின் பாவம் போக்கும் இரட்சகர் இன்று பிறந்தார். அன்பின் மாதிரியானவர், அழகில் என்றென்றும் சிறந்தவர், உலகின் பாவம் போக்கும் இரட்சகர் இன்று பிறந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். நம் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தெய்வம் ஒருவர் ஒருவரே. உன் வாழ்வை நேராக மாற்ற வல்லவர் இரட்சகர் அவரே. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம், மன்னவரை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். தூதர்கள் சூழ்ந்து பாடிட, மேய்ப்பர்கள் வந்து பணிந்திட, வானோர் போற்றும் உன்னதர் இன்று பிறந்தார். தூதர்கள் சூழ்ந்து பாடிட, மேய்ப்பர்கள் வந்து பணிந்திட, வானோர் போற்றும் உன்னதர் இன்று பிறந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். தம் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தெய்வம் ஒருவர் ஒருவரே. உன் வாழ்வை நேராக மாற்ற வல்லவர் இரட்சகர் அவரே. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம், மன்னவரை போற்றுவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். ஏழ்மை கோலமாய் ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். தன் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தெய்வம் ஒருவர் ஒருவரே. உன் வாழ்வை நேராக மாற்ற வல்லவர் இரட்சகரும் அவரே. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம், மன்னவரை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்மை தேடி வந்த நல்ல இரட்சகர், வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாத இருந்த நம்மை தேடி வந்து நம்ம வாழ்க்கையில் புது நம்பிக்கையும் ஒரு புது ஜீவனையும் அடைந்து மரித்தோராய் இந்த பூமியில் சுற்றிட்டு இருந்த நம்மையும், நடைபிணமாக சுற்றி திரிந்த நம்மையும் ஜீவன் பெற்றவர்களாக இந்த பூமியில் வாழும்படியாக, இந்த பூமியில் ஒரு ஜெய வாழ்க்கையை காணும்படியாக, வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் பெருகும்படியான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் இந்த நாள் வரைக்கும் நம் வாழ்க்கையில் கைவிடாத நல்ல தகப்பனாகவே இந்த நாள் வரைக்கும் நடத்தின நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் வாசமாக இருக்க அவருடைய பிறப்பை இந்த நாளில் உலகமெங்கும் கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட பிறப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படத்தக்க ஒரு பிறப்பு. அவர் நமக்காக பிறந்தார், நமக்காகவே வாழ்ந்து ஒரு மாதிரியை முன் சென்ற மாதிரியை வைத்து சென்றார்.
நமக்காகவே சிலுவையில் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, ஒரு தவறும் செய்யாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் நாம் நீதிமானாக்கப்படும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் நாம் எல்லோரும் நீதிமான் என்ற ஒரு பங்கை அடைந்து, இதுவரை நீ பாவம் செய்யாத ஒரு மனிதன் என்று தேவன் நம்மை அழைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம் மத்தியில் வாசமாக இருக்கிற நம்ம எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் நன்றிகளையும் அவருக்கு இதயத்தின் ஆழத்திலும் எல்லோரும் உயர்த்தி செலுத்த கடவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் எவ்வளவு நல்லவராகவே இருந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஒன்றதற்கும் தகுதி இல்லாத எங்களையும் நீர் தேடி வந்தீர். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒரு புது வாழ்வை கண்டடையும்படியான ஒரு புது வாழ்க்கை எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அப்பா எத்தனையோ காரியங்கள், உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எங்களை ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய காரியமாக தான் இருந்துச்சு ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்களை தேடி வந்து எங்கள் உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம் சமாதானத்தையும் நிரப்பி எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி, அப்பா அதுக்கு பிதாவின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, கடவுளின் பிள்ளை என்று நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இயேசுவே நீர் எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. பிதாவே, நீர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளார எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, அதற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே, அதற்காக நன்றி. உடைய வருகைக்கு காத்திருக்கிற ஒரு கன்னிகைகளாக எங்களை வைத்திருக்கிறீங்களே இந்த பூமியில், நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை இந்த உலகத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி பிறருக்கும் ஒளியாக இருக்கும்படியான ஒரு பாக்கியமான ஒரு ஜீவத்தை எங்கள் தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாத உடைய கரத்திற்காக நன்றி. நீர் எப்பொழுதும் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறதுக்காக நன்றி. நல்ல மெய்ப்பராக இருந்து அப்பா குறையுள்ள எங்களையும் ஆண்டவரே நீர் பொறுமையாக எங்களை நடத்துகிற தயவிற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேடி வந்த தெய்வமே இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு, தேடி வந்த தெய்வமே இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமே இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டான், அன்பே அவரின் பெயரான், அன்பே அவரின் பெயரான், அருளே அவரின் மொழியாம், இருளை போக்கும் மொழியாம், அருளே அவரின் மொழியாம், இருளை போக்கும் மொழியாம், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. ஆமென். நாம் எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொல்வது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு உரிய பண்டிகை என்று எண்ணிவிடக்கூடாது. எத்தனையோ மத சார்புள்ள பண்டிகைகள் நடக்கின்றன. அதுபோன்ற பண்டிகைகளில்தான் இதுவும் ஒன்று என்று எண்ணுவது தவறு. அது ஏனென்று சொன்னால், இயேசுவானவர் அல்லது தெய்வம் இந்த பூமியிலே இயேசுவாய் இந்த பூமியிலே நமக்காக நம்மத்திலே அவதரித்த பொழுது அங்கே கூறப்பட்ட முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், லூக்கா 2ஆம் அதிகாரம் என்ற இந்த வேத புத்தகத்திலே ஒரு தேவதூதன் அந்த மந்தையை காத்திருந்த அந்த மெய்ப்பொருளுக்கு தோன்றி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்
நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தான் கூறினார். அதனுடைய முக்கிய பொருள் என்ன? யாரோ ஒருவருக்கு அல்ல, யாரோ ஒரு யூத ஜனங்கள் என்று அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு மத சார்பு என்று இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியை, சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற த கிளாட் டைடிங்ஸ், அற்புதமான ஒரு சுவிசேஷம் அல்லது ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அது தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கூறினான். இந்த பூமியிலிருந்து ஒரு மனுஷன் எழுந்து வந்து அதை நற்செய்தி என்று கூறுவதை விட தூய்மையாய், பரிசுத்தமாய், கரைபடாத வார்த்தையிலாய் வந்த செய்தி என்னவென்று சொன்னால், நம்ம எல்லோருக்கும் உள்ள நற்செய்தி அவர் அறிவித்தார். அந்த நற்செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அது ஒரு மாபெரும் நற்செய்தி என்று சொல்வதை, எல்லா ஜனத்துக்குரிய மகிழ்ச்சியை உருவாக்குகின்ற ஒரு நற்செய்தி என்று சொல்வதற்கு உரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இரட்சகராய் எனக்கு பிறந்திருக்கிறார் என்பதுதான். இரட்சகர் என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தெய்வம் நம்மிடத்திலே வந்து உதவி செய்கிறவர், தெய்வம் நம்மிடத்திலே வந்து அன்பு கூறுகிறவர், தெய்வம் நம்மிடத்திலே வந்து தூக்கி எடுக்கிறவர், தெய்வம் நம்மிடத்திலே வந்து கண்ணீர் துடைக்கிறவர், தெய்வம் நம்மிடத்திலே வந்து பாவங்களெல்லாம் மன்னித்து அதை போக்குகிறவர். இவ்விதமாய் இம்மைக்குரிய காரியம் தொடங்கி மறுமைக்குரிய நித்திய காலமாய் வாழ்கின்ற வாழ்க்கை வரைக்கும் நமக்கு நித்திய ஜீவனை அருளி செய்கிறவர் என்றெல்லாம் இருப்பதற்குரிய மொத்த ஒரு வார்த்தை தான் இரட்சகர் என்று அர்த்தம். ஒரு மனுஷன் இந்த பூமியிலே அவன் வாழும் பொழுது, சிறு பிள்ளையாய் அவன் இருக்கிறான், அவன் வளர்கிறான், ஒரு வாலிபம் என்று வரும்பொழுதே அவனுக்குள் ஒரு எண்ணம் வர வேண்டும். எல்லோரும் வாலிப பருவத்தில் தான் வந்திருக்கிறோம், ஆகவே எல்லோருக்கும் நற்செய்தி என்று சொல்லும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கும் நற்செய்தி தான். ஆகிலும் மெய்யாகவே அது யாருக்கு அது நற்செய்தி என்று முதல் ஆரம்பம் என்றால், அந்த வாலிப பருவம் வரும்பொழுது அவர்கள் பாவங்கள் அல்லது உலகத்தினுடைய மாயைகள், உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய எத்தனையோ துரோகங்கள், விரோதங்கள் எல்லாம் சந்தித்து அவர்கள் மாய்ந்து போகின்ற அந்த வாலிப நாட்கள் என்று இருக்கிறதை, அதை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று சொன்னால், நெஞ்சின் வழியிலேயும் உன்னுடைய கண்ணின் காட்சியின்படி நடந்து பாவக்குழியிலே நீ கிடங்கிலே விழுகின்றீர்களே என்று அவர் சொன்னார். அதுபோன்ற அந்த வாலிப நாட்களிலேயே ஒரு மனிதன் தன்னுடைய சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். தன்னுடைய சிருஷ்டிகர் என்றால் பரத்தில் இருக்கக்கூடியவர், என்னை உருவாக்கினவர். தாய் 10 மாதத்தில் பெற்றெடுத்தாள் என்பது வேறு. என் தாய் என் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பாகவே என்னை உருவாக்கினவர். அவர்தான் பரத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டிகரை அவன் நினைக்க வேண்டும். அவரை நினைக்கின்ற வேளையிலே ஒரு நற்செய்தி அவனுக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், உனக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். உன்னால் மீண்டு கொள்ள முடியாத பாவக்குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க, உன்னால் நீயாவே கழுவி கொள்ள முடியாத பாவங்களை எல்லாம் கழுவி விட, உனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அவர் நிம்மதி தந்திட, சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு அற்பமான இந்த லோக சந்தோஷத்தை நாடி ஓடுகிறாயே, இந்த குடிப்பதும் அல்லது சிகரெட் குடிப்பதும் அல்லது நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவதும், அற்பமான இந்த காரியத்தை வாழ்ந்து கொண்டு நடுநிசிலே நீ கண் விழித்து பார்த்தால் நீ தனியாகத்தானே நிற்கிறாய், ஒன்றும் உனக்கு கை கொடுப்பது இல்லையே. இது போன்று நிம்மதியற்ற உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிம்மதியை தர வந்த இரட்சகர், அந்த இரட்சகர் எனக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே, அல்லேலூயா. அது போன்ற ஒரு எண்ணத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த வேதம் குறிப்பிடுகிறது. ஏன் குறிப்பிடுகிறது? எல்லா மனுஷருக்கும் எல்லா ஜனத்திற்கும் உள்ள அந்த நற்செய்தி என்னவென்றால், உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதுதான். ஒரு இரட்சகர் பிறந்தார் என்ற ஒரு பகுதியை நான் என் வாலிப நாட்களிலே நான் பெற்றேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலுமே கூட அது ஒன்றும் என்னை பாதுகாத்து ரட்சிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்ற உணர்வு வந்தவுடன் இறைவனை நான் நேரடியாக சந்தித்து, கேடான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுக்க வந்தவர்,
என்னை அன்பு பாராட்ட வந்தவர். நண்பர்களை தேடி ஓடிக்கொண்டிருந்த எனக்கு மெய்யான நண்பராய் வந்தவர். ஆறுதலற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட எனக்கு ஆறுதல் தர வந்தவர். பொன்னும் பொருளும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லாம் வைத்திருந்தாலுமே கூட நிம்மதியை தரக்கூடிய, சமாதானத்தை தரக்கூடியவர், பரிசுத்தத்தை தரக்கூடியவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் அந்த நாட்களிலே நான் அசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்பதை உணர்ந்தேன். கேடான அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நாளிலேயே கேடான அசுத்தங்களை செய்த நான் இந்த அசுத்தங்களிலிருந்து எனக்கு யார் ரட்சிப்பார், விடுதலை தருவார் என்ற நேரத்தில் இதோ உனக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியானது அவ்வளவு இனிமையான ஒரு செய்தியாய் என் காதிலே விழுந்தது. அன்று முதல் இன்று வரை முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்லவராய் அவர் மாறிவிட்டார். என்னை சதாகாலமும் தூக்கி எடுக்கிறவராய், சதாகாலமும் உதவி செய்கிறவராய், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிறவராய், கண்ணீரை துடைக்கிறவராய், என்னுடைய துன்பங்கள் வேதனைகளிலே பங்கு பெறுகிறவராய், இதோ அழாதே என்று சொல்கிறவராய், என்னோடு சேர்ந்து என் துயரத்திலே கண்ணீர் விடுகிறவராய், இவ்விதமான அற்புதமான ஒரு இரட்சகர் பிறந்தார் என்று சொல்வது யாரோ ஒரு கிறிஸ்தவ சபைக்கு என்று அல்ல, ஒரு கிறிஸ்தவ கோத்திரத்திற்கு என்று அல்ல, ஒரு தேசத்திற்கு என்று அல்ல, எல்லோருக்கும், எல்லா ஜனத்துக்கும் உரிய நற்செய்தி. இதை கேட்கின்ற உங்கள் அனைவருக்குமே இது நற்செய்தியாக படவில்லையா? உங்களுக்கு ஒரு இரட்சகர் வேண்டாமா? உங்களை காத்து ரட்சிக்க வல்ல ஒரு இரட்சகர் வேண்டாமா? உங்களை ரட்சிக்க வல்லவர் என்று இந்த உலகத்திலே யாரையாவது நீங்கள் சொல்ல முடியுமா? உங்கள் தாய் தான் உங்களை கடைசி வரைக்கும் ரட்சிக்க கூடுமா? உங்கள் தந்தை ரட்சிக்க கூடுமா? உங்களுடைய மகன் ரட்சிக்க கூடுமா? மகள் ரட்சிக்க கூடுமா? உன் நண்பர்கள் ரட்சிக்க கூடுமா? உன் உறவினர்கள் ரட்சிக்க கூடுமா? என்னுடைய உறவினர்கள் பணக்காரர்கள், என்னுடைய பெரியப்பா அவ்வளோ பெரிய மேன்மையானவர் என்று நீங்கள் எண்ணி வைத்திருந்தாலுமே கூட அவர்தான் கடைசி வரைக்கும் உங்களை காக்கக்கூடுமா? சற்று யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு ஒரு இரட்சகர் வேண்டாமா? ஆதி நாட்களிலேயே குறைவான அந்த தேவை இருந்த நேரத்திலேயே இந்த இரட்சகர் எனக்கு வேண்டும் என்று உள்ளத்தில் வாங்கி வைத்து கொண்டபடினால் இப்பொழுது அந்த நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் சுமார் 56 வருடங்கள் நான் வாழுகின்ற வாழ்க்கையிலே முற்றுமுடியே என்னை காத்து ரட்சிக்க வல்லவராய் மாறிவிட்டார். கடைசி வரைக்கும் என்னை காத்து ரட்சிக்க வல்லவர் இந்த தெய்வம். நல்ல தெய்வம். அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார், மரணத்திற்கு பிறகும் நித்திய ஜீவனை எனக்கு அருளுவார் என்று சொல்லுகின்ற மாபெரும் ஒரு நற்செய்தியாய் இரட்சகர் எனக்கு பிறந்தார் என்ற நற்செய்தி தான். அது யாரோ கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கும், உங்கள் கணவருக்கும், மனைவிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும், எல்லோருக்கும் உரிய, எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு நற்செய்தி. எல்லா மக்களுக்கும் என்பதை எப்படி அறிவது என்பதை அங்கே அவருடைய இரட்சகராய் பிறந்த அவரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. என்னவாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அந்த 12ஆம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். பிள்ளையை பிறந்த அந்த இரட்சகருடைய அந்த பிள்ளையை துணிகளிலே என்று சொன்னால் ஸ்வாட்லிங் கிளாத், ஒரு கந்தையான துணி தான். அந்த நாட்களிலே குழந்தையை பெறுவதற்கு மெதுவான துணியை யூஸ் பண்ணுவார்கள், பயன்படுத்துவார்கள். இவர்களுக்கு அந்த மெதுவான துணி தேடி போகவில்லை. அந்த நேரத்தில் கிடைத்த கந்தலான துணிகளை எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு கந்தலான அந்த துணிகளிலே சுற்றி அங்கே முன்னணையில் என்று சொன்னால் மாடுக்கு முன்பாக புல் போடுகின்ற, வைக்கோல் போடுகின்ற அந்த புல்லணையிலே அந்த இடத்துல தான் கிடத்தி வைத்திருப்பார்கள். அவரை கிடத்தி வைப்பதற்கு பாய் கூட இல்லை, அவரை கிடத்தி வைப்பதற்கென்று ஒரு தொட்டில் இல்லை. அங்கே ஒரு முன்னணியிலே அவர் வைத்திருப்பார்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூறினார். எல்லா மக்களுக்கும் உரிய நற்செய்தியை எப்படி அறிவது என்று சொன்னால், அவர் அரச பரம்பரையிலே பிறந்து, ஒரு ராஜ பரம்பரையிலே பிறந்து, அவருக்கு ஒரு கோலாகலமான தொட்டிலை வைத்து, மாணிக்க தொட்டிலை ஆட்டிவிட்டு அங்கே உட்கார வைத்து அவரை கொண்டு வந்திருப்பார்கள் என்று சொன்னார். எல்லா மக்களுக்கும் உரிய நற்செய்தியாக இருப்பதில்லை. நாம் உட்கார்ந்திருக்கிற நம்மையே பார்ப்போமே, நாம் என்ன பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம்? இல்லை. வாழ்வளிக்கப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை வைத்து, பிழைப்பை வைத்து சந்தோஷமாய் வாழ்கிறோம் என்பது உண்மை. அதை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உலக பொருளாதாரத்தின்படி உலகத்தில் வாழ்கின்ற ஐஸ்வர்யவான்கள் எப்படியாக நான் இருக்கிறோம்? நாம் என்ன எல்லோரும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம்? இல்லை. இங்கே இருக்கிற ஒருவரோடு அப்படி ஒன்றும் மேலான ஐஸ்வர்யம் பெற்றவர் என்று ஒருவருமே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சபையிலே நாம் கூடி வந்திருக்கிற நமக்கு நாம் என்ன
மாணிக்க தொட்டிலே வந்த இயேசுவை நான் எப்படி வணங்க முடியும்? அவரோ எல்லோருக்கும் உரியவராய் மாறும் பொருட்டு, இந்த உலகத்திலே எல்லாருக்கும் பரிசாய் மாறும் பொருட்டு அவரை அடையாளமாய் பெற்றதெல்லாம் ஒரு மாட்டு தொழுவத்திலே அல்லது மாடுக்கு புல் பொடுகின்ற அந்த முன்னணை என்று சொல்லுகின்ற அந்த புல்லிலே வைத்து தான், இந்த கந்தை துணியை பொதிந்து வைத்து தான் இவர் உங்களுக்கு அருளப்பட்டார். அங்கே என்ன அற்புதமாக இங்கே வாசிக்கிறோம், அவர் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் காண்பீர்கள். நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டார். எனவே இந்த பூமியிலே வாழ்கின்ற எந்த கடையோடி மனிதனுக்கும், எத்தனை பெரிய ஏழையாக இருக்கக்கூடிய மனிதனுக்கும், சாதாரண மனிதனுக்கும் அவர் அருளப்பட்டார். அவர் கிஃப்டாய் அவர் தரப்பட்டார். எல்லோரும் கை நீட்டி வாங்கி கொள்ளலாம். அவ்வளோ எளிமையாய் அவர் இந்த பூமியிலே ஒரு மாட்டுத் தொழுவத்திலே உங்களுக்காக கந்தையிலே பொதித்து வைக்கப்பட்ட பிள்ளையாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாரே, அதுதான் ஐயா அடையாளம், இரட்சகர் என்ற அடையாளம். என்ன இரட்சகர்? எல்லா மக்களையும் ரட்சிக்கிற, எல்லோருக்கும் நற்செய்தியை தருகின்ற இந்த இரட்சகர் பிறந்தார். இந்த அற்புதமான இந்த பாக்கியத்தை ஒரு மனிதன் உணர்வதும் அதை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வதும் எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு கிறிஸ்தவன் என்று சபையில் இருந்தாலுமே கூட அந்த பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கேட்கிற நீங்கள் ஆராய்ந்தால் என்ன, எந்த ஜாதியாக இருந்தாலும் என்ன, மதமாக இருந்தாலும் என்ன, நீங்கள் வாழ்வாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், தாழ்ந்தவராக இருக்கலாம், கடைகோடி மனிதராக இருக்கலாம், எல்லோருக்கும் உரிய நற்செய்தி என்னவென்றால் அவர் ஏழை கோலமாய் எல்லோருக்கும் அருளப்பட்டார், எல்லோருக்கும் தரப்பட்டார். அவரை மனப்பூர்வமாய் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தடையேதும் இல்லை. மணிக்கு தொட்டில் இருக்கக்கூடிய அரசகுமாரனை ஏற்றுக்கொள்வதற்கு கை நடுங்கும். அதை எப்படி வாங்க முடியும் என்று யோசிக்கலாம். கொடுப்பவர்களும் அதை எப்படி கொடுக்கலாம் என்று உங்களை ஏறிட்டு பார்ப்பார்கள். நமக்கோ இங்கே எல்லோருக்கும் அவர் அருளப்பட்டார் என்ற அடையாளம் என்னவென்று சொன்னால், ஏழை கோலமாய் ஒரு கந்தை பொதிந்த அந்த துணியிலே, ஒரு மாட்டுக்கு புல் பொடிகின்ற அந்த இடத்துல அந்த வைக்கோலை வைத்து தான் ஒரு மேஜையை போல் வைத்து அங்கே பிள்ளையை கிடத்தியிருந்தார்களே பாருங்கள். அருளப்பட்டார் பாருங்கள். அவர் நமக்காக அருளப்பட்டார். இரட்சகர் எனக்காக அவர் பிறந்தார் என்ற ஒரு மகாபரிய ஒரு பாக்கியத்தை இயேசு பிரானுடைய பிறப்பு இந்த உலகமெங்கும் துணிக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள கடைகோடி வரைக்கும் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இரட்சகர் பிறந்தார் என்ற துணிக்கிறது. ஆனால் மெய்யாகவே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று இருக்கிறார்களே, அவர்கள் குறைவாய்த்தான் இருக்கிறார்கள். இந்த வேத புத்தகத்திலே மிக வருத்தமான ஒரு புத்தகம், மகிழ்ச்சியான வசனமும் அதுதான். அது என்னவென்றால் யோவான் 1:16 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் இரட்சகராய் வந்த அந்த இரட்சகர் என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நம்பி அவரே இரட்சகராய், அவர் ஒருவரே எங்களை காக்கிறவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தெய்வத்தின் பிள்ளைகளாம்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் தன்னுடைய சொந்தத்திலே எல்லா மக்களுக்கும் உரியவராய் இருப்பதற்காகத்தான் வந்தார். ஆனால் சொந்தமான அந்த ஜனங்களோ அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தெய்வத்தின் பிள்ளைகளாய் இரட்சகரை உடையவராய் மாறிவிடுவார்கள். இந்த நற்செய்தி அவர்களுக்கு சொந்தமாய் மாறிவிடும். இதை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசு பிரானுடைய அந்த பிறப்பை ஏதோ ஒரு மதத்திற்கென்று எண்ணிவிடார்கள். உங்களுக்காகவே அவர் பிறந்தார், உங்களை ரட்சிப்பதற்காகவே அவர் பிறந்தார், உங்களை நேசித்து பிறந்தார், உங்களுக்கே அவர் அடையாளமாய், உங்களுக்கே அவர் பரிசாய் மாறும்படி கொடுக்கப்பட்டார். தேவன் அருளினார், தெய்வம் வானத்திலிருந்து கொடுத்த கொடை, எனக்கென்று தந்த பரிசு என்று சொல்கின்ற அந்த மாபெரும் பங்கை இழந்து போக வேண்டாம். இந்த காலை வேளையிலே இயேசு பிரானுடைய இந்த ரட்சிப்பு, அவர் இரட்சகராய் பிறந்த இந்த மேன்மை நம்ம எல்லோருக்கும், இதை கேட்கின்ற எல்லோருடைய வீட்டிலும், எல்லோருடைய கணவன் மனைவி வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உரித்தாக வேண்டும். அதற்கு பெயர் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. கிரேட் ஜாய் என்று எழுதியிருக்கிறது. ஜாய் என்றால் மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய் என்று சொன்னால் முடிவில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்கு முடிவே இருப்பதில்லை. ஏனென்றால் காலமெல்லாம் தங்களோடு ஒரு இரட்சகரை கொண்டு வாழுகிற மனுஷன்தான், அவன் ஒருவன் தான் சொல்லக்கூடும் கிரேட் ஜாய், மிகுந்த மகிழ்ச்சியான சந்தோஷத்தை நான் பெற்றிருக்கிறேன், அதை ஒன்றும் குறைத்துவிட இயலாது என்று அவன் அறிவிப்பான். அங்கே அந்த
ஒரு தூதன் அவ்வாறு சொன்னான் என்று எழுதியிருப்பது, தூதரில் அவன் முதலாவது சந்தித்த இடம் மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள் என்று சொல்லுகின்ற ஆரம்பமே ஒரு சபையை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. சபையில் பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் மெய்ப்பர்கள். இயேசுபிரான் இந்த பூமியிலே வந்த பொழுது தன்னோடு இந்த சீசர்களையும் மக்களையும் அழைத்து, நானே உங்கள் நல்ல மெய்ப்பன் என்று அவர் சொன்னார். அதுபோல் ஒரு மந்தையை காக்கிறவர்கள், ஒரு மந்தையை கண்காணிக்கிறவர்கள், அநேகரை குறித்து அக்கறைப்படுகின்ற ஒரு நல்ல மெய்ப்பனாய் இயேசு இருந்ததை போலவே மெய்ப்பர்களுக்குத்தான் இது அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அது அறிவிக்கப்பட்ட அதே நேரத்தில் திரளான பரமசேனியின் திரளும் அந்த தூதனோடையே சேர்ந்து நின்றார்கள் என்று 13ஆம் வசனம் கூறுகிறது. அந்த ஜனமே, அந்த நிமிடமே பரமசேனியின் திரள், வானத்தில் உள்ள பரமசேனியின் திரள் எவ்வளவு இருந்திருக்கக்கூடும்? கோடி கோடியாய் வந்து கூடிவிட்டார்கள். வானமே பரமசேனியின் திரள் அப்படியே இறங்கி வந்து விட்டது. இறங்கி மிகுந்த ஆச்சரியமாய் அந்த வாசகத்தை அவர் ஆமோதித்து கூறினார்கள். மிகவே இரட்சகர் பிறந்தார் என்ற அந்த பகுதியை அத்தனை பேரும் வானமே இறங்கி போற்றி அதை ஆமோதித்து கூறினாள் என்று எழுதியிருக்கிறது. என்ன கூறினார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷருக்கு பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பிரலோகத்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த கேடான இந்த மக்கள் என்ன குறைவுபட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த இரட்சக பெருமானும் எதற்காக பிறந்தார் என்பதும் அவர்களுக்கு தெரியும். நம்மை போல வானமண்டலத்திலே பரமண்டலத்திலே தெய்வத்தோடு வாழ்கின்ற அந்த இனிமையான வாழ்க்கை இல்லாத ஜனங்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியால் இறங்கி அருளப்பட்ட இரட்சக பெருமான் தெய்வமே அருளப்பட்டிருக்கிறாரே, ஆகையினால் நிச்சயமாய் அவர் மூலமாய் இந்த 3 காரியங்களை அறிவித்து எல்லோருக்கும் இது உண்டாவதாக என்று வாழ்த்துக்கள் கூறினார்கள். அது என்னவென்று தெரியுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை முதலாவது, இரண்டாவது என்ன? பூமியிலே சமாதானம், மூன்றாவது என்ன? மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். இந்த 3ம் இல்லாத இடம் இரட்சக பெருமான் வரும்பொழுது பிரதானமாய் ஏராளமாய் சொல்லப்பட்டிருந்தாலும் பிரதானமான இந்த 3 காரியத்தை தெய்வம் அருளச் செய்தார் என்று சொல்லுகின்ற அந்த ஆச்சரியமான ஒரு பகுதியை சொல்லி பரம தூதர்கள் ஆசீர்வதித்தார்கள். அந்த ஒன்றும் கரைப்பட்ட வார்த்தையில் அல்ல, வானத்திலிருந்து தோன்றின வார்த்தை. பரம தூதர்கள் தெய்வத்திடமிருந்து இறங்கி கோடி கோடி அந்த தூதர்கள் ஆர்ப்பரித்து சொன்ன அந்த வார்த்தைகள். அது என்ன? முதல் வார்த்தை என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அவர் சொன்னார், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொன்னார். மனுஷன் இந்த பூமியிலே தெய்வத்தை மகிமைப்படுத்தி வாழவில்லை என்பதுதான் அதனுடைய தாழ்ச்சியாக இருக்கிறது. இல்லாத ஒன்றை கொடுக்கத்தான் வந்தார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை ஏன் அவர்கள் இழந்து போனார்கள்? மனுஷன் பாவம் செய்தபடினாலே, அவன் கேடுபாடு நிறைந்தவனாய் அவன் இருதயம் மாறிவிட்டபடினாலே, அவனுடைய இருதயத்தில் இருள் தங்கிவிட்டபடினாலே அவன் தெய்வத்தை அவன் மகிமைப்படுத்த முடியவில்லை. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அதுபோல் வாழுகின்ற மனுஷன் இனி முதற்கொண்டு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை அவன் சேர்ப்பான். அவன் இறைவனிடத்திலே திரும்புவான், பாவங்களை அவன் அறிக்கை செய்வான், பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும், ஒரு புது வாழ்க்கையை அவர் தொடங்குவான். இந்த இரட்சகர் மூலமாக அந்த புது வாழ்க்கையை அவர் ஆரம்பித்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை அவன் சேர்க்க தொடங்கி விடுவான் என்று சொல்லுகின்ற ஒரு ஆரம்பம் இருக்கிறதே. அந்த ஆரம்பம் அநேகருக்கு இருப்பதில்லை ஐயா. அவர்கள் தெய்வத்தை வயிற்று பசிக்குத்தான் தேடுகிறார்கள். தன்னுடைய உடல் நோயை சுகமாக்க வந்தால் போதும் என்று எண்ணுகிறார்கள். அல்லாமல் தெய்வத்திற்கு முன்பாக ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும், தெய்வத்திற்கு மகிமை சேர்க்க வேண்டும். கேடான வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய நாமத்திற்கு மகிமை குறைச்சலாய் வாழ்ந்து விட்டேன். இனி முதற்கொண்டு நான் தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பாவம் செய்து கெட்டுப்போய் தெய்வ மகிமை இழந்து நான் இனிமேல் இறைவனை நோக்கி பார்த்து, இறைவா உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற ஆரம்பம் இருக்கிறதே. நற்செய்தியை பெற்றவன் அப்படித்தான் இருப்பான். இறைவா, இனி முதற்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் நாளிலே சொன்னேன், இனி முதற்கொண்டு நான் உம்முடையவன், உமக்காகவே வாழ்வேன், பழைய பாவங்களுக்கு திரும்பி போக மாட்டேன், உண்மையே பிரியப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தி வாழ்வேன். கேடான பாவங்கள் செய்து உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்கு கேடாய் நான் வாழ்ந்த மனுஷன் நான்
இனி முதற்கொண்டு உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று முதல் அடியை எடுத்து வைத்து என்னுடைய 1968 வருடம் அன்று முதல் இன்று வரை என்னுடைய அடிச்சோடு பின்னோக்கி சென்றதே இல்லை ஐயா. அற்புதமான அந்த வாழ்க்கை, அந்த முதல் செய்தியானது உள்ளத்தை இறுக பற்றி கொண்டது. என்ன அந்த தெய்வ செய்தி, உன்னதத்திலே மகிமை உண்டாக வேண்டும். மனுஷன் அண்ணாந்து பார்த்து தெய்வமே நீ மகிமைப்படும் என்று சொல்வதற்குரிய இடத்தில் அவன் இல்லாத ஒரு மனுஷன் மாறி, இறைவா இனி முதற்கொண்டு உன்னதத்திலே மகிமை உண்டாக உமக்கென்று வாழ்வேன் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறதே, அதுதான் இரட்சகர் பிறந்த நாள். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இரட்சகர் தோன்றினார் என்பதனுடைய அடையாளமே அதுதான். இயேசு பிரான் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்திலே அவர் வளர்ந்து தன்னுடைய 33வது ஆண்டு 30 வயதை தாண்டி அவர் அந்த 3 வருட ஊழியத்திலே கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் என்னவென்றால், பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். உம்முடைய நாமத்திற்கு இழுக்கு வரக்கூடாது. நான் பாவம் செய்து கெட்டு போய் மறுபடியும் மகிமையை நான் இழந்து போகாமல் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை நான் சேர்க்கிறவனாய் வாழ வேண்டும் என்று அதை ஜெபத்தை அப்படி அவர் கற்றுக் கொடுத்தார் ஐயா. அற்புதமான இந்த ஒரு வாழ்க்கையை இன்று முதல் நீங்கள் வாழ வேண்டாமா? இந்த இரட்சகர் உங்கள் வாழ்க்கையிலே பிறந்து விட்டார் என்று சொன்னால் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லுகின்ற வாழ்க்கைக்கு திரும்பி விடுவீர்கள். கெட்டுப்போன வாழ்க்கையிலிருந்து இறைவா இனி முதற்கொண்டு என் வாழ்க்கையின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீர் மகிமைப்பட வேண்டும், உமக்கு நான் மகிமையை சேர்க்க வேண்டும் என்று அவன் தொடங்கி விடுவான். இரண்டாவதாக அவர் சொன்னதெல்லாம் பூமியிலேயே சமாதானம் என்று சொல்வதுதான். பூமி என்று சொல்வது இந்த அண்ட சராசரத்தை உரிய நான் வாழுகின்ற இந்த பூமி ஒரு தேசம் என்றால் நம்முடைய இந்திய தேசம் அல்லது அமெரிக்க தேசம் அதைவிட மேலாய் இதற்கெல்லாம் சமாதானம் என்று சொல்வதற்காக அவர் வரவில்லை. அவர் சொல்வதெல்லாம் எல்லாவற்றுக்கும் சமாதானம் வேண்டுதான். அவர் சொன்ன ஒரு ஜெபத்திலே முக்கியமானது என்னவென்று சொன்னால், உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவதாக என்பதுதான். தட்ஸ் ரைட். ஆனால் இங்கே அவர் சொல்லுகின்ற பூமியிலேயே இந்த சமாதானம் என்று சொல்வதெல்லாம் நம்முடைய வீடு தான். உங்களுடைய வீடு தான் சமாதானம் நிறைந்ததாய் மாற வேண்டும். உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வாழ்கின்ற அந்த வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும். இயேசுபிரான் ஒரு முறை அவர் சொன்னார், நீங்கள் போகின்ற வீடு சமாதானத்துக்கு பாத்திரமுள்ள வீடுகளா என்று பார்த்து பாருங்கள். உங்களிடம் இருக்கிற சமாதானத்தை சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். சமாதானம் வீடாக இல்லை என்று சொன்னால் அந்த சமாதானம் உங்களுக்கு திரும்பி வந்துவிடும் என்று இயேசுபிரான் கூறினார். உங்களுடைய வீடு சமாதானத்தின் வீடாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே ஒருவனாவது பலவான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவனாவது சமாதானத்தை விரும்புகிறவன் இருக்க வேண்டும். தெய்வ சமாதானத்தை அவன் விரும்புகிறவனாய் அவன் இருந்து சமாதானம் நிறைந்த ஒரு வீடாக இருப்பான் என்றால் அவன் பலவான் என்று சொன்னார். ஒரு பலவான் இருந்தால் அந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கூட சமாதான குறைவில்லாதவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு பலவானின் நிமித்தம் அந்த வீடு முழுவதும் சமாதானமாக இருக்கும் என்று அவர் கூறினார். அல்லேலூயாம். வீட்டிலே சமாதானம் குறைந்த அதிக குறைந்த காலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. வீடுகளிலே பாருங்களேன், உங்கள் வீடுகளிலே சமாதானம் அங்கே இருக்கிறதா? தெய்வ சமாதானம் அங்கே தங்கி இருக்கிறதாம். எப்பொழுது பார்த்தாலும் சண்டை. ஒரு கணவன் அவன் சொல்கிறான், வீட்டிற்கு லேட்டாகி போவதை குறித்து அவன் பேசும் பொழுது அவன் சொல்கிறான், ஏன் இவ்வளவு லேட்டாகி போய்கிறேன் என்று சொன்னால் சீக்கிரம் போனால் என் சமாதானம் போய்விடும். ஆகவே வெளியே இருந்து கொண்டு சிகரெட் குடித்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி கொண்டு நான் போகிறேன். வீட்டிற்கு போனால் சமாதானம் இல்லை. அங்கே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்றெல்லாம் வந்துவிடுகிறது. ஆகவே வெளியேற்பதுதான் நன்றாக இருக்கிறது போல் தோன்றுகிறது என்று அவன் சொல்கிறானே. பாருங்கள், சமாதானம் வீட்டிலே தங்கி இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே சென்று இயேசுபிரான் எத்தனை முறை வீடுகளுக்கு சென்ற பொழுதெல்லாம் சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. எதை அவர் பூமி என்று சொல்ல வந்தார்? உங்கள் வீட்டை தான் அவர் சொல்ல வருகிறார். என்னுடைய வீட்டை தான் சொல்ல வருகிறார். எனக்கு இரட்சகராய் வந்தவர் அவருடைய மகிமைக்காக வாழ தொடங்கின பிறகு என் வீட்டிலே, என்னுடைய சொந்த வீட்டிலே சமாதானத்தை நாடுகிறவனாக இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே பணத்திற்கென்று பெரிய சண்டை வந்துவிடக்கூடாது. பணத்தை குறித்து, தேவையை குறித்து சில டிஸ்கஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பணத்து நிமித்தம் சமாதானத்தை இழக்கின்ற வீடு அற்பமான ஒரு மானம், ஒரு கௌரவம், என்னுடைய கௌரவம் போய்ச்சி என்பதற்காக அங்கே சித்தமிடுகின்ற ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், தனக்கென்று ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அழுகின்ற பிள்ளைகளைப் போல் என்று அழுகின்ற அங்கே ஓலங்கள், அங்கே உள்ள பெரியவர்கள் வாலிபர்கள் அழுகிறார்களே, அங்கே கதறுகிறார்களே, அவர்கள் சமாதானத்தை இழந்து வாழுகிறார்களே. அதுபோன்ற ஒரு பகுதியை தான் இயேசுபிரான் நிரப்ப வந்தார்.
தேவையை கொடுக்க வந்தார். பரத்திலிருந்து கொண்டு வந்த முக்கியமான இந்த 3 பெட்டிகளை போல் அந்த 2வது பெட்டி என்னவென்று சொன்னால், அந்த பரிசு பொருள் என்னவென்றால், உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை இருக்குது என்று சொல்லுவதற்கு ஒரு சொந்த வீடு வைப்பதற்காலோ அல்லது நல்ல நீங்கள் ஃப்ரிட்ஜையும் நீங்கள் ஏசியும் வைத்திருப்பதை வைத்து அல்ல. சமாதானம் என்பது விலை மதிக்கப்பெறாத ஒன்று, விலையேற பெற்ற சமாதானம். பொன் கொடுத்தும் பொருள் கொடுத்தும் வாங்க முடியாத சமாதானம். பாயிலே படுத்திருந்தாலும் அந்த விலையேறப்பட்ட சமாதானத்தை பெற்று வாழ்கின்ற ஒரு மேன்மை. உலகப் பொருளை வைத்து வாழ்வதல்ல சமாதானம். ஆகவே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கின்ற அந்த பகுதியை விரும்புகின்றானா மனுஷன்? அதை ஏற்றுக்கொள்வானா? உண்டாவதாக என்று அருளி செய்தாரே, அந்த சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் விரும்புகிறீர்களா? இறைவா, நான் மாத்திரமல்ல, என் குடும்பத்திலேயும் சமாதானம் வேண்டும். நாங்கள் எல்லோரும் கணவன், மனைவி, என் பிள்ளைகள், என் அண்ணன், என் தம்பி, என் தங்கை, என்னுடைய அக்கால், யார் என் வீட்டிற்கு வந்தாலும், சத்ருவாய் இருந்தாலும் அவர்களையும் நேசித்து சமாதானமுடையவனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற சமாதானம் உண்டாக வேண்டும். பூமியிலே அந்த சமாதானமும் பின்பு மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பின்பு என்ன காரியம் என்னவென்று சொன்னால், 3வது பகுதியாகிய மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்வதுதான். மனுஷன் தனக்கென்று பிரியமாய் இருக்கிறான். மனுஷர் மேல், மற்ற மனுஷர் மேல் பிரியமாய் வாழ்வது என்று சொல்வது தெய்வீகம். அது பரத்திற்கு உரியது. தனக்கானதை தேடாமல் இயேசுபிரான் இந்த பூமியில் வந்த பொழுது பிறருக்கானதையே அவர் தேடினார் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோன்று எல்லோரை மேலும் பிரியமாய் வாழ்கின்ற, அன்புடன் வாழ்கின்ற, ஒவ்வொரு நபர் மீதும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மீதும் பிரியமாய் அன்புள்ள வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கையை தர வந்தார். அது மனுஷனுக்கு இல்லை. இயேசுபிரான் அவர் சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள், நீங்கள் என்னைப் போலவே எல்லோர் மீதும் அன்பாக இருக்கிறவர்கள் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும், உலக மக்கள் அனைவரும் கண்டுகொள்வார்கள் என்று அவர் சொன்னார். இந்த உலக மக்கள் அதை கண்டுகொள்வார்கள். எதை வைத்து கண்டுகொள்வார்கள்? நீங்கள் பைபிளை வைத்திருப்பதனால் அல்ல, ஆலயத்து போய்விட்டு வந்து விட்டீர்கள் என்பதற்காக அல்ல. லவ் ஒன்று, ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற நேசம். தன்னையே நேசிக்க வாழ்கின்ற ஒரு மனுஷன் பிறரை நேசிக்க வர வேண்டிய ஒரு இடம்தான் சிலுவை என்று பெயர். சிலுவை என்று சொல்வது என் சித்தம் அல்ல, எனக்கென்று நான் வாழ மாட்டேன், பிறருக்காக வாழுவேன், தெய்வத்திற்காக நான் வாழுவேன், அடுத்ததாக மற்றவர்களுக்காகவே நான் வாழ்வேன். என்னுடைய விருப்பத்தை என்று இருப்பதையெல்லாம் அடக்கி வைத்துவிட்டு, அது சிலுவிலை அறைந்து வைத்துவிட்டு, பிறருடைய விருப்பம் என்ன, பிறருக்காக வாழ்கின்ற அந்த ஆர்வத்தை வைத்து முன்வைத்து வாழ்வேன் என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை, பிறரை நோக்குகின்ற ஒரு வாழ்க்கை இயேசுபிரான் தருகிறார். அவர் கிஃப்டாய் தருகிறார். அந்த 3வது பாக்ஸாய் தருவதெல்லாம் ஒருவர் மேல் ஒருவர், மனுஷர் மேல் பிரியமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை தருவார். எல்லோரையும் நேசிக்கின்ற ஒரு இருதயம் தெய்வத்தின் இருதயம். தெய்வம் இந்த உலகத்தை எப்படி அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? தெய்வம் தனக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எல்லோரையும் நேசித்து பாருங்கள், உங்களுடைய இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பக்கத்தில் இருப்பவர்கள் கூட அன்பு பாராட்டுதல் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்வார்கள். எதிர் வீட்டிலே பேச மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்வார்கள். இவர்கள் சபையிலே கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாய் பேசி மகிழ்ந்திருக்க மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் மனுஷன் மேல் பிரியம் என்று சொல்லுகின்ற மாறாத கரைபடாத ஒரு செய்தி என்னவென்றால், பரத்திலிருந்து வந்த செய்தி என்னவென்றால், அந்த மனுஷன் மேல் பிரியம் என்ற பகுதியை போற்றி பாதுகாத்து ஒருவரையொருவர் நேசிக்கின்ற ஒரு மனுஷனாய் மாற வேண்டும், எல்லோரையும் நேசிக்கின்ற மனுஷனாய் மாற வேண்டும். இயேசுவுக்கு பெயர் பாவிகளின் நண்பன் என்றுதான் பெயர். பாவத்திற்கு நண்பன் அல்ல, அவர் பாவத்தை கடிந்து பேசினார். என்ன நீங்கள் விபச்சாரம் என்றால் சாதாரணமாய் பேசிக்கொண்டாய், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் கூட அது இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று, உன் கண்ணை பிடுங்கேறி என்று கூட அவர் சொல்லுவார். பாவத்தை வெறுத்தார், ஆனால் பாவியை நேசித்தார். எந்த பாவியை நேசித்தார்? குடிகாரனை நேசித்தார், வெசித்தனம் கொண்டவனை நேசித்தார், மனமாறி சென்றவனை பின்வாங்கி சென்றவனை நேசித்தார். ஒருவர் யாரும் நேசத்திற்கு என்று தள்ளாதவர் ஆண்டவர் இயேசு தருகிறாரே, அதுதான் மாறாத அற்புதமான நற்செய்தி.
ஒரு ஆச்சரியமான ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்ற நற்செய்தி என்னவென்றால், இந்த 3வது பாக்ஸ், இந்த 3வது பெட்டி, அந்த கிரேக்க சாஸ்திரிகள் கொண்டு வந்த பெட்டியை போல் இது 3வது இந்த பெட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தால், ஒருவரில் ஒருவர் நீங்கள் பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை, மனுஷர் மேல் ஒருவர் மேல் ஒருவர் பிரியமாய் இருப்பது, உங்கள் மேல் பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. பிறவியிலிருந்தே மனுஷன் தனக்காகவே வாழ்கிறவன். தன்னுடைய ஆர்வம், தன்னுடைய வளர்ச்சி, தனக்கென்று வாழ்கின்ற, தன்னையே தேடுகின்ற, தன்னுடைய நலத்தையே தேடி அது மாத்திரம் நன்றாக இருந்தால் அவர் சுகமாக இருப்பார்கள். தன்னை தேடுகின்ற வாழ்க்கையிலேயே சேதம் வந்துவிட்டால் ஆத்திரம் அடைவார்கள், கோபம் அடைவார்கள், எரிச்சல் அடைவார்கள், நிம்மதி இழப்பார்கள். இவர்கள் பிறரை நேசிக்க பழகாதவர்கள். இதை கேட்க நண்பான சகோதரிகளே, அது போன்ற வாழ்க்கை சிறந்ததல்லவா? உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது ஒரு பையன் இப்படி திட்டிக்கிறான்னு சொன்னால் கோபம் அடைவதற்கு பதிலாக அவனை பார்த்து சிரித்துக்கொள், அன்பு கூறு, அவனுக்கு இந்த மிட்டாயை கொண்டு கொடு என்று சொல்லியிருந்ததற்கு வேண்டாமா? அவன் இந்த பிள்ளைகளுக்கும் ஸ்கூலிலேயே அவர் பகையை வளர்ப்பதா? அந்த பிள்ளைகள் வேலை செய்கின்ற இடங்களிலே பகையை வளர்ப்பதா? அவர்கள் போகின்ற விளையாட்டு நண்பர்கள் மத்தியிலே பகையை வளர்ப்பதா? உறவினர்கள் மத்தியிலே பகையை வளர்ப்பதா? நீங்கள் வைத்திருக்கிற பகையை கொண்டு வந்து வீட்டில் வந்து கொட்டுவதா? இது போன்ற செயலைத்தான் அவர்கள் செய்து மனுஷன் மேல் உள்ள பிரியத்தை இழந்து போனார்கள். மாறாத ஒரு அற்புதமான ஒரு கரைபடாத பரலோகத்தின் செய்தி என்னவென்று சொன்னால், மனுஷன் மேல் பிரியம் உண்டாக வேண்டும். அதற்கு முன் சாட்சி யார் என்று சொன்னால், தெய்வதூதர்கள். கோடி கோடி தூதர்கள் இறங்கி வந்து சேர்ந்து சொன்னார்கள். அவர்கள் வாழாமல் எப்படி சொல்ல முடியும்? அது பரத்தில் இல்லாமல் எப்படி அவர் சொல்ல முடியும்? எல்லா தூதர்களும், திரள் தூதர்களுக்கும் இந்த 3 நற்செய்தியும் உடையவர்கள். என்ன நற்செய்தி உடையவர்கள்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையை சேர்ப்பவர்கள், அவர்கள் தங்களுக்கென்று சமாதானமாய் எப்பொழுதும் குடும்பமாய் வாழ்பவர்கள், ஒவ்வொரு மேலும் பிரியம் கொண்டவர்கள் என்று கூறி இறைவனை துதித்தார்கள், இறைவனை ஸ்தோத்திரித்தார்கள். அல்லேலூயா! இதையெல்லாம் கேட்ட இந்த மெய்ப்பர்கள் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அவர் பிள்ளையை கண்டார்கள், 17ஆம் வசனத்திலே கண்டார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா! பார்த்தீர்களா? இப்பொழுது பிரசித்தம் பண்ணுவது இந்த தேவதூர்கள் அல்ல, மனுஷன் பிரசித்தம் பண்ண தொடங்கி விட்டான். தெய்வம் தந்த அந்த பிரசித்தம் பரலோகத்திலிருந்து தூதர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், அறிவித்தார்கள். இனிமேல் அவர்கள் அல்ல, இந்த மனுஷர்கள் தான் பிரசித்தம் பண்ண வேண்டும். இவர்களை கண்டு, இரட்சகரை கண்டு இவர்கள் கேள்விப்பட்ட அனைத்தையும் போய் சென்று பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லோருக்கும் சென்று அறிவித்தார்கள். இவ்விதமாய் தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை எல்லோருக்கும் சொல்லுகிறவன் தான் ஒரு கிறிஸ்தவன். ஒரு மெய்யான கிறிஸ்தவன் தன்னுடைய பட்டாடை உடுத்தி தன் வீட்டிலே பிரியாணி அறிந்து சாப்பிட்டு கொண்டு தூங்குவதல்ல, அவன் பிரசித்தம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டுமே என்று விருப்பம் கொண்டவனாய் இருக்க வேண்டும். அதுபோன்று ஒரு விருப்பத்தை தூய்மையான ஒரு சபை பற்றி கொண்டு வாழும். சுவிசேஷம் என்று சொல்வது நற்செய்தியை அறிவிப்பது. அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு தீராத ஏக்கம் கொண்டவர்கள். அது ஏனென்றால் இது 3 பாக்ஸ், 3 விலையேற பெற்ற பரிசு பொருளை தாங்கி வைத்திருக்கிறார்கள். அதை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த 3ம் இல்லாத தங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆகவே மற்றவர்களுக்கும் கொண்டு போய் அறிவிக்க வேண்டும் என்று அதை போய் அறிவிப்பார்கள். அதுபோன்று ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சபை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் அவர்களே நற்சுவிசேஷமாக இருந்திருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையிலேயே நற்செய்தி உண்டாயிருந்திருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையிலேயே இந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய இந்த பேரானந்தமான நற்செய்தி உடையவர்களாக இருந்திருந்தால் அவள் புறப்பட்டு சென்று பிரசித்தம் செய்வார்கள். என்று எழுந்து நின்று இங்கே நாங்கள் பேசி கொண்டிருப்பதெல்லாம் பிரசித்தம் செய்கின்ற அந்த ஆச்சரியமான மன மகிழ்ச்சியோடு தான் கூறுகிறோம். நாங்கள் பெற்றதை, நாங்கள் பெற்ற இன்பம், நாங்கள் பெற்ற பரலோகத்தினுடைய இந்த 3 பரிசு பொருளை நீங்கள் யாவரும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் கூறுகிறோம். இன்று மாத்திரமல்ல, 365 நாட்களும் கூறுகிறோம். இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களும் கூறுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள், கடமைப்பட்டவர்கள். எத்தனை பேர் கடமைப்பட்டவர் என்று உணர்கிறார்களோ அறிவிக்கிறார்களோ என்பது குறைவாக இருந்தாலும் கடமைப்பட்டவர்கள். அவர்களுடைய பொறுப்பு அவர்களுடையது. ஒரு நாள் கடவுள் கணக்கு இருக்கும் பொழுது, கொடுத்தேனே உனக்கு ஒரு 3 பாக்ஸ், மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணினாயே என்று கேட்கத்தான் செய்வார். இவ்வேளையிலே இந்த மைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களை அறிவிப்பதற்கு காரணம் பிரசித்தம் செய்வது தான். நாங்கள் பெற்ற இந்த பாக்ஸை நீங்கள் எல்லோரும் பெற்று நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார் என்று நீ ஏற்றுக்கொண்டு இனிமையான வாழ்க்கை வாழ, நற்செய்தியை பெற்று வாழ இறைவன் இயேசு உங்கள் யாவருக்கும் அருள் புரிவாராக.
நாம் தலை வணங்கி ஜெபம் செய்ய கடவோம். நாம் எல்லோரும் கேட்ட தெய்வத்தின் நற்செய்திக்காய் நம்மை நினைவு கூற செய்து நம்மை உயிர்ப்பிக்க செய்த நற்செய்திக்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க கடவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். இரட்சகரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக வந்து அவதரித்தவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிசு பொருளாய் மாறினவரே ஸ்தோத்திரம். உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தரே ஸ்தோத்திரம். பரிசு பொருட்களை எங்களுக்கு உள்ளத்தில் தந்தீரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை கிறிஸ்மஸ் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலையும் இறைவா, நாங்கள் மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்கிற எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக இந்த நற்செய்தி ஒரு உள்ளத்திற்குள் போய் சேருவதாக, எல்லோருக்குள்ளும் இரட்சகர் பிறப்பாராக. நற்செய்தி, அற்புதமான இந்த நற்செய்தி, இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்பது தானே. அந்த இரட்சகரை எல்லோரும் பெற்று மெய்யாகவே ஒரு உத்தமமான தெய்வீகமான வாழ்க்கையை வாழ்ந்து உன்னதத்திலேயே தேவனுக்கு மகிமை, பூமியிலேயே குடும்பத்திலேயே சமாதானம், ஒருவருக்கொருவர் அன்பு என்று சொல்லுகின்ற சுய அன்பை ஒழித்து சிலுவையின் வழியிலே நடந்து எல்லோரும் நேசிக்கின்ற மக்களாய் மாறு எல்லோருக்கும் கிருபை செய்கிறாங்க. எல்லோருடைய வீட்டில் அன்பு பிறப்பதாக உடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.